ஓம் ஹரஹர நம பார்வதி பதரே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும் கல்வி தரும் பொருளாலம் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கங்களே. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி திருநாகேஸ்வரம் சிவன் திருமஞ்சன வீதியில் வீட்டிலிருந்து அருள்பாலித்து கொண்டு வருகின்ற ஸ்ரீ குங்கும மகாகாளி அம்பிகையினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் நமது திருநாகேஸ்வரம் நாகநாத எம்பெருமான் ராகுஸ்தலத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயம். இந்த ஆலயம் குங்கும மகாகாளி அம்பிகையினானவள். இந்த அம்பிகையானவள் காளி சுரூபமாக இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டியதையெல்லாம் உடனே அனுகிரகம் பண்ணக்கூடியவளாக இருக்கார். அப்பேற்பட்டதான இந்த குங்கும மகாகாளி அம்பிகையினுடைய ஆலயத்திலே பிரதி வருடமும் தை மாதம் பௌர்ணமி நன்னாளிலே இந்த இறைவிக்கு குங்குமாபிஷேகம் செய்வது மரபாக இருக்கின்றது. இந்த ஆலயம் வேறு எங்கும் இல்லாத ஒரு அற்புதம். மற்ற ஆலயங்களில் போனால் அம்பிகையானவள் அபிஷேக ஆராதனைகள்லாம் கண்டுகளிக்கலாம். இந்த அம்பிகைக்கு நமக்கு குங்குமம் என்பது மங்களப்பொருள். இந்த மங்களப்பொருளாகிய இந்த மங்களப்பொருளை இறைவிக்கு யாகம் செய்து அந்த 1008 நாமாக்கள் என்று சொல்வார்கள். அந்த 1008 நாமாக்களை கொண்டு சகஸ்ரநாம யாகங்கள்லாம் செய்து இந்த குங்கும கட அபிஷேகம் என்பது இந்தியாவில் இந்த ஆலயத்திலே மட்டுமே தான் சௌபாக்கிய திரவியம்னு பேர். இந்த சௌபாக்கிய திரவியம் என்னென்னு கேட்டீங்கன்னா, பெண்கள்லாம் அணிந்திருக்கக்கூடிய வளவில் மஞ்சள் குங்குமம் பூ இது போன்ற இதெல்லாம் சௌபாக்கிய திரவியம்னு பேர். இந்த சௌபாக்கிய திரவியம் தான் அந்த கிடத்தில் போட்டு இந்த கிடம் ஃபுல்லாக குங்குமம் நிறைவாக இருந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான மங்களங்களும் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த அம்பிகையானவள் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக பௌர்ணமி நன்னாளிலே கொண்டு இந்த யாகம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செய்யப்படும். இந்த யாகத்தில் கலந்தக்கூடிய அன்பர்கள் வேண்டியதையெல்லாம் உடனே நிறைவேறும். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, அவர்களுக்கு பிரார்த்தனைன்னு வேண்டுதல்னா கல்யாணம் ஆகணும், காலத்தில் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகி காலத்தில் நல்ல குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும், உத்தியோகங்கள் முன்னேற்றங்கள், தொழில் ஸ்தாபனங்களில் ஏற்படக்கூடிய கன்றிட்டிகள் சத்துருபாதைகள் இதெல்லாம் இந்த யாகத்தின் மூலியமாக நிவர்த்தியாகி நமக்கு எல்லாமே எல்லா செல்வங்களும் வளங்களும் இந்த அம்பிகையானவள் இன்றைய தினம் எல்லோருக்கும் அனுகிரகம் என்றார். அதனால் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தேவியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும்